ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து 2026 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை. இப்போ வந்து நாங்கள் வந்து சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்போ வந்து நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்கு அன்டைம் ஆயிரும். வந்து சாப்பிடலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு குருமா செஞ்சுட்டு அதோட நாங்கள் பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகி அதுக்கப்புறமா அப்போ தான் நாங்கள் வந்து நாங்கள் நைட்டில் வந்து சர்ச்சுக்கு போகிறதா இல்லை, மார்னிங் போகலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம். மார்னிங் 7:00 தான் வந்து இங்கே வந்து தமிழ் மாஸ் நடக்கும். ஆனால் நைட்டு தான் இங்கிலீஷ் மாஸ் நடக்கும். சரி, நம்ம வந்து தமிழ் மாஸ் போகலான்னு தான் பிளான் இருந்துச்சு. சரி, திடீர்னு மாறிடுச்சு. சரி, நைட்டே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா காலையில் 7:00 எழுந்திரிச்சு நம்ம கிளம்ப முடியாது பசங்களெல்லாம் வச்சுட்டு. அதனால் என்ன பண்ணியாச்சுன்னா நைட்டே நாங்கள் கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டோம். அப்புறம் மாஸ்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வரும்போதே பசங்க வந்து நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு கேக் கட் பண்ணோம். அப்புறம் பசங்கள்லாம் கேட்டிருந்தானுங்க நியூ இயருக்கும் வந்து கேக் கட் பண்ணணும் அப்படின்னு. சரி, நாங்கள் வரும்போதே கேக்கு ஷாப்லாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு. அப்புறம் வரும்போதே வீட்டுக்கு கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் வந்து மெழுகுதிரிலாம் ஏற்றி அதுக்கப்புறமா தீபம்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இங்கே வீட்டில் சாமியை கும்பிடுவோம். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கேக் கட் பண்ணியாச்சு. கேக் கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரவங்க கொஞ்சம் சாப்பிடாம இருந்தாங்க. அவங்க வந்து தான் சாப்பிட்டாங்க. அவங்களோட பசங்களும் சப்பாத்தி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து தூங்குறதுக்கே 1 மணி 2 மணி அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். லேட்டாக எழுந்திரிச்சதுக்கப்புறம் காலையில் டிஃபன்லாம் எதுவும் பண்ணலை. ஏன்னா நாங்கள் மாவு ஊற போட்டதே நான் அரைக்கலை. அதனால சரி, அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டு போயிட்டேன். சரி, காலையில் தோசை ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அதோட நாங்கள் பண்ணலை. யாரும் வேணாம் அப்படி சொல்லிடுச்சுங்க. அப்புறம் பசங்களுக்கு மட்டும் மேகி வாங்கி அந்த கிண்டி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் காலையில் சிம்பிளாக ஒரு பாயாசத்தோடு முடிச்சாச்சு. பாயசம்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீடெல்லாம் கூட்டி துடைச்சிட்டு அதுக்கப்புறமா சின்னதாக நம்ம வாசலுக்கு தக்கன ஒரு சின்னதாக குட்டி கோலம் போட்டாச்சு. குட்டி கோலம் போட்டு நல்லா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறமா மட்டன் கிரேவி கொஞ்சம், அப்புறம் எக்கு, அப்புறம் ரைத்தா பண்ணியிருந்தோம், அப்புறம் சிக்கன் கிரேவி.